இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி. நம்ம பரிசுத்தமாய் வாழணும், அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டோம். நம்ம அசுத்தத்திற்கானவர்கள் அல்ல, பரிசுத்தத்திற்கானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். பரிசுத்தம் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் நம்மை பரிசுத்தவானாய் தான் வாழணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். நாம பரிசுத்த குலைச்சலான காரியங்கள், பரிசுத்தத்தை கெடுக்கிறதான காரியங்கள், அழிக்கிறதான காரியங்களை நம்ம தியானித்தோம். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது அவருடைய வாழ்வுல எப்படி நம்ம அந்த பரிசுத்த வாழ்வை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி, பரிசுத்த வாழ்வை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நாம் பரிசுத்த தேவனுடன் நடக்க வேண்டியதற்கான அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போறோம். ஏன் நான் பரிசுத்த தேவனோடு நடக்கணும், இந்த உலக பிரகாரமான வாழ்வுல நான் வாழ்றேன், ஏன் நான் பரிசுத்த தேவனோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு 1 பேதுரு 1:16, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்தமானவரால நம்ம அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், நான் பரிசுத்தவானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அவரோடு நாம் தினமும் உறவு கொள்ளுகிறவர்களாக, அவரோடு நம்ம பேசுகிறவர்களாக நம்ம இருக்கணும். வேதத்தின் மூலமாக, அவருடைய நாம் ஜெபிப்பதின் மூலமாக அவரோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறபடி, அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இந்த உலகம், இந்த காலகட்டங்கள்ல டெக்னாலஜி அப்படின்றது மிகவும் பயங்கரமா இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர, தகவல்கள் அதிகமா, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக அநேக அந்த சோஷியல் மீடியால நம்ம ஃபுல்லாவே நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் அடிக்டட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை வேலைக்கு போறவங்க, இப்படி எல்லா தரத்தாரும் அந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆனவர்களாக காணப்படுகிறாங்க. அதுல ரொம்பவும் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறவர்களா இருந்து ஆண்டவருடைய காரியங்களை விட்டு விலகிறவர்களாகவும் பரிசுத்தத்தை விட்டு விலகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஏன் ஆண்டவரோடு நடக்கணும் அப்படின்னா, அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறாரு. 2 நாளாகமம் 16:9 சொல்லப்படி இருக்குது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம பார்த்துட்டே இருக்காரு. பரிசுத்தமாய் வாழுகிறாளா, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கிறார். இல்ல இந்த நம்ம செய்யற காரியங்கள், பாவமான காரியங்கள், மற்றவங்க இல்லை, இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதனால நான் செய்யற காரியம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி துணிகரமாய் நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். இந்த யோசேப்பு அந்த பாவத்தை செய்யாம இருந்ததுக்கு காரணம் ஆண்டவர் என்னை காண்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு இருந்தது. அந்த தாவீது அவன் ஆண்டவரை புகழ்ந்து பாடினவன், அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்துல அவன் ஆண்டவர் என்னை காண்கிறார் அப்படின்ற உணர்வு இல்லாததுனால அந்த பாவத்தை அவன் செய்தவனா இருந்தான். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் என்னை எப்போதும் காண்கிற தேவனா இருக்கிறார். ஆகார் கூட சொன்னா, அவருடைய கஷ்ட காலத்துல, நம்ம கஷ்டமான நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் காண்கிறவரா இருக்கிறார். நான் பாவம் செய்யும் போதும் ஆண்டவர் காண்கிறார், நான் அவரை துதிக்கும் போதும் அவர் காண்கிறார், நான் கஷ்டப்படும் போதும் அவர் காண்கிறார், நான் அழும் போதும் காண்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை காண்கிறார். நான் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நான் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டியதின் அவசியம் ஏன் அப்படின்னா, அவர் என்னை காண்கிறவரா இருக்காரு. அவர் எப்போ என்னை பார்த்துட்டே இருக்காரு, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு, அதனால நான் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக, நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு பங்காளவர்கள், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். அவர் சொல்றாரு மத்தேயு 5:16, உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. அவர், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்னை வைத்திருக்கிறார். நான் ஒளியா இருக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு நான் ஒளியா இருக்கணும், மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வரணும், அப்படி என்னை வைத்திருக்கிறாரு. நான் பரிசுத்த குலைச்சலான காரியத்தை செய்தேன் அப்படின்னா என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னை பார்க்கிறவர்களும் அந்த காரியத்தை செய்து பரலோகத்தை இழந்து விடுவார்கள். அப்போ மற்றவர்கள் நம்மை பார்த்து அதை ஆண்டவருடைய வழியை விட்டு வழி விலகி போகக்கூடாது. ஏன்னா நான் ஆண்டவருடைய ஒளி, அவர் என்னை ஒளியாய் வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய ஒளியாகிய நாம்
நாம் என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தம் இல்லாமல் வாழக்கூடாது, பரிசுத்தமாய் வாழணும். அது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. இந்த தானியலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் என்ன செய்தான், அவனை எந்த சூழ்நிலையிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் பாக்குறாங்க இவன்ட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு, குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதனால ஜெபிக்கிற காரியத்துல அவங்க குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவனை பரிசுத்த குலைச்சலான காரியத்துல அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அருமையானவர்களே, நாமும் இந்த மாதிரி காரியங்கள்ல எந்த சூழ்நிலை குற்றம் அற்றவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா நம்மை அவர் ஒளியாக வைத்திருக்கிறார். அந்த ஒளி மற்ற மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிற. அப்போ நான் பரிசுத்த குலைச்சலான காரியத்தை செய்தால் அது அவரை துக்கப்படுத்துகிறதாய் காணப்படும். அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழணும். அதுக்கு அடுத்ததாக நான் ஒருவேளை பரிசுத்தவானாய் வாழல அப்படின்னா அது எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா அழிவை உண்டாக்கும். நான் பரிசுத்தமாய் வாழல அப்படின்னா தேவனுக்கு சித்தம் இல்லாத, அவருடைய சித்தத்துக்கு புறம்பான வாழ்க்கையை நான் வாழ்றேன், அசுத்தமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்யறேன் அப்படின்னா அது என்னை நரகத்துக்கு நேராக கொண்டு விடும். அதனால தேவனோடு நம்ம பரிசுத்தவானாய் நடக்கணும் அப்படின்றது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த சவுலுடைய வாழ்க்கையை சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய மனதுல தோன்றினபடி அவன் சொன்ன, ஆண்டவருடைய சொல்லு, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, அந்த ராஜாவை கொல்லணும், அந்த இதுல எதையுமே நீ எடுத்துடக்கூடாது, சுட்டரிக்கணும் அப்படின்னு சொன்னதை அவன் கீழ்ப்படியாததுனால அந்த ராஜ்யபாரத்தை இழந்து போனான். அப்போ ஆண்டவர் நம்ம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யல அப்படின்னா நம்முடைய இலக்கை இழந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அனனியா சப்பீரால் அவங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க. அவங்களுடைய சொத்தை வித்தாங்க. எதுக்காக? ஆண்டவருடைய பணியில அதை கொடுக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை விற்றார்கள். ஆனா அவங்களுடைய ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்றத உணராதவர்களாக, அவர் நம்மை காண்கிறவர் அப்படின்ற உணராதவர்களாக அந்த சொத்துல அந்த பங்கை வஞ்சித்து வைத்ததுனால அவங்க அழிக்கப்பட்டாங்க. குடும்பமாய் கணவன் மனைவியாய் அழிக்கப்பட்டார்கள். இதே போல நாம் பரிசுத்தம் வாழ்வு வாழணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த காரியங்களை செய்யலை அப்படின்னா நம்முடைய முடிவு அழிவாய் காணப்படும். அதுக்காக நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழணும். அடுத்து ஆகான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகான் பாவம் செய்து அவன் ஒழித்து வைக்கிறான். முடிவில் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் எதற்காக நம்ம வைத்திருக்கிறார்? பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையணும். இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய பரலோகத்துக்கு போகுமா இல்லை நரகத்துக்கு போகுமா, நம்முடைய ஜீவனானது மரணத்துக்கு போகுமா இல்லை ஜீவன் கிரீடத்தை பெற்று பரலோகத்துக்கு போகுமா அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கை ஓட்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் என்னை காண்கிறார் அப்படின்ற உணர்வு இருக்கும்போது நாம் பரிசுத்தமாய் வாழுவோம். இன்னொன்று, அவருடைய ராஜ்யத்தை நம்ம அடையணும், நம்ம இழந்து போகக்கூடாது அப்படின்னா நம்ம அவருடைய காரியங்களை நம்ம பரிசுத்தமா இருப்போம். அவர் என்னை ஒளியாக வைத்திருக்கிறார். நான் மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்கப்படக்கூடிய வேண்டியவள். நான் அசுத்தமான காரியங்கள், இருளான காரியங்களை செய்து அதை இழந்து போகக்கூடாது. மற்றவர்களுடைய ஆத்துமாக்களையும் அது வழிவிலக செய்யக்கூடாது. அதற்காக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எரிக் லிடில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காட்டிஷ் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருந்தார். அவர் 100 மீட்டர் ஓட்டம் ஓடுவதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த ஓட்டப்பந்தயம் ஞாயிற்றுக்கிழமையில, அதாவது ஓய்வு நாளில் இருந்துச்சு. ஓய்வு நாளில் இருந்த உடனே நான் ஓட மாட்டேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நாள், அந்த இதில் நான் இந்த ஓட்டத்தை ஓட மாட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, அவங்களுடைய நாட்டில் உள்ளவங்க, அவங்களுடைய கோச் எல்லாருமே அவங்கள சொன்னாங்க, நீங்கள் இதில் ஓடுங்க, ஜெயித்திருவீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் மறுத்து விட்டார். 400 மீட்டர் ஓட்டத்துக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இவர் 100 மீட்டர் ஓட்டத்திற்காக தான் இவர் என்ன செய்யாரு, பயிற்சி பெற்றவர், அதனால இந்த 400 மீட்டர் ஓட்டத்தில் அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவரை வேகமாக ஓட வைத்தார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் வேகமாக ஓட வைத்தார். அவர் 400 மீட்டர் ஓட்டத்துல அவர் என்ன செஞ்சாரு, தங்க பதக்கத்தை பெற்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக சில காரியங்களை நம்ம இப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா, நான் பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா இருக்கும்போது எல்லார் முன்பதாகவும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய், அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் ஏன் உங்களோடு பரிசுத்த வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறதுனால நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும். நீங்கள் எங்களுக்கு இந்த உலகத்தில் எங்களை ஒளியாய் வைத்திருக்கிறதுனால நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும். அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். அப்படியே எங்களுடைய பரிசுத்த குலைச்சலான காரியங்களை அப்படியே சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பார்த்து மற்றவர்களும் ஆண்டவரே இடர்கள் அடையாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒளியாய் உப்பாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. எங்களை கொடுக்கிற தகப்பனே எங்களுடைய பாவங்களை ஒரு விசை கூட கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்வினராக ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வசனத்தின்படி இன்னும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை